இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி மரத்துக்கு பூஜை பண்ணி பொட்டு வைப்பாங்க. மேபி இதெல்லாம் உங்களுக்கு பாக்குறப்போ இந்த மாதிரி தோண வாய்ப்பு இருக்கு. பட் ஆக்சுவலா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இதோ இப்ப பாக்குறீங்களா, இவர் தான் என்னோட தம்பி, இவருக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற பந்தகால் முகூர்த்தம் தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான குழியை வெட்டி பூவரச மரங்கிற ஒரு நீளமான மரத்தை எடுத்து எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி நடுவாங்க. இந்த மாதிரி மரம் வச்ச அப்புறம் தான் கல்யாணத்துக்கான பந்தலே வீட்டுக்கு முன்னாடி போடுவாங்க. அப்புறம் தான் அங்க இருந்த சொந்தக்காரங்க எல்லாரும் வரிசையா வந்து பொட்டு வைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வரிசையா ஒருத்தரா அந்த மரத்துக்கு பொட்டு வச்சு முடிச்சிட்டு பந்தகால் முகூர்த்தம் முடிச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஊரை விட்டு வெளியே போக கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருக்கு. சோ இந்த மாதிரி கட்டுப்பாடு எல்லாம் தாண்டி தான் இந்த கல்யாணம் நடக்கும். அப்புறம் இந்த மாதிரி மரத்துக்கு மாயில கட்டி மாலை போட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த மாதிரி எல்லாருக்கும் தீபாராதனை காட்டிட்டு எல்லாருக்கும் திருநீர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நவதானியம் மட்டும் இல்லாம பூவும் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் வரிசையில வந்து எல்லாரும் அதை போட்டு பாலை தெளிச்சு தண்ணி ஊத்தி பினிஷ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பந்தகால் முகூர்த்தம் சிறப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உள்ள பெரியவங்க எல்லாரும் மாப்பிளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சாக்லேட் கம்மியா தான் சாப்பிடுவோம், சோ 20 மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கோங்க சார். தேங்க்யூ. எப்படி சார்? டிஃபன் சாப்பிடலையா? நமக்கு ஸ்வீட்லாம் பிடிக்காது சார், அதான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன்.